நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. நீங்கள் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. கடந்த காலத்தில் பாருங்கள், ஒரு 2.5 வருஷமாக படாத பாடுபட்டிருப்பீங்க. என்ன தான் முயற்சி செஞ்சாலும் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்காது. நீங்கள் நல்லதாக நடக்கும் அப்படின்னு செஞ்ச விஷயத்தில் கூட நிறைய பின்னடைவு வந்திருக்கோம். அது மன சஞ்சலத்தை கொடுத்துருக்கோம். ஏன் வீடுகளில் கூட பாருங்கள், நீங்கள் ஏதாவது நார்மலாக பேசியிருப்பீங்க, அதுவே பெரிய பிரச்சனையே கொடுத்துருக்கோம். சரி, விட்டு கொடுத்து சமாதானமாக போகலாம் அப்படின்னு நினச்சி செயல்பட்ட விஷயத்தில் கூட நிறைய மன கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த வாரத்தில் என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும்? எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும்? இது குறித்த முழுமையான ஒரு தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசி லக்ன அதிபதி மற்றும் ராசி அதிபதி புதனாக இருக்கிறாரு. கன்னிராசியில் பிறந்தவங்க பாருங்கள், எப்போவுமே ஒரு அடக்கமான சுபவம் உங்ககிட்ட இருக்கும். எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவுமே தன்மையாக நீங்கள் நடந்துப்பீங்க. ஆனால் எல்லா விஷயத்துலையுமே திறமைசாலிகளாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையுமே கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க. அதை சிறப்பாக முடிச்சு காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், விவேகம், இது எல்லாமே இயற்கையிலேயே கன்னிராசி அன்பர்கள்கிட்ட உங்ககிட்ட இருக்கும். உங்களை பொதுவாக சொன்னால் நல்ல ஒரு பண்பும் மற்றவங்க மெச்சக்கூடிய நல்ல நடத்தையும் கொண்டவங்களா கன்னிராசியில் இருக்கிறவங்க இருப்பீங்க. நீங்கள் செய்யும் செயல்களில் திறமைசாலி அப்படின்னு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு இயல்பு கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மையே பெறணும், நல்ல விஷயத்தை அடையணும், எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினச்சா இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சிவபெருமானை வழிபட்டு வந்தால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றத்தை பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை உண்டாகும். சிவபெருமானோட பரிபூர்ணமான ஒரு அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் எதிர்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள், ஜாதக கணிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது ஒரு பெரிதும் உதவியாகவே இருக்கும். கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க, ராசியில் பிறந்தவங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே நேர்மையை பின்பற்றக்கூடியவங்க நீங்கள். ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சால் கூட திறமையாகவும் நல்ல ஒரு புத்தி சாதுர்த்தியோடையும் அந்த விஷயத்தை செய்வீங்க. நன்மை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் கடந்த கொஞ்ச காலம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பட்ட இன்னல்கள் கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது. எப்படா இந்த பிரச்சனை தீரும், ஏன் நமக்கு மட்டும் இந்த பிரச்சனை இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மனநிலைமையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளும் இந்த வாரம் அமையக்கூடிய கிரக மாற்றங்களும் என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் தாக்கங்களும் மாற்றங்களும் வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் சூரியனும் புதனும் இருக்காங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும், ரணருண ரோகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குருவும், அயனசைன போகஸ்தானத்தில் சுக்கிரனும், இந்த மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகளால் என்ன பலன்கள்லாம் வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வாரம் இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பார்த்தா நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுட்டு வந்த காரியம் இப்போ வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தரப்போகுது. வாகனங்கள் வாங்கும் யோகம் திடீர் வாய்ப்பை கொடுக்கும். ஆனாலும் பாருங்கள், திடீர் செலவு வரும். அது சுப செலவாக கூட இருக்கும். கன்னி ராசியில் இருக்கிற ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் திடீர்னு வரும். வீட்டை விட்டுட்டு வெளியில் தங்குற மாதிரியான சூழல் வரும். அது தொழில் விஷயமாக கூட இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், நிதானமாக செயல்படணும். கடன் விவகாரத்தில் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணுங்க, அலட்சியமாக இருக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பயந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை மாறும். இப்போ உழைப்பு அதிகரிக்கும். முன்பு நீங்கள் செஞ்ச நல்ல பணிகளுக்காக பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு கூட இப்போ நீங்கள் உங்களோட பணிகளை சரியாக செஞ்சால் சிறப்பான முன்னேற்றம், அதற்கான பாராட்டு அங்கீகாரம் எளிமையாக பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கிற
எல்லோருக்கிட்டையுமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. எப்போவுமே நீங்கள் இருக்கீங்களோ அப்படியே இருங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா புரிஞ்சுக்க வைங்க. ரொம்பவும் வற்புறுத்தாதீங்க. அவங்கக்கிட்ட மனப்பக்குவமாக பேசுங்க. மனம் நோகும்படியாக எந்த வார்த்தையும் சொல்லாதீங்க. முக்கியமான ஒரு விஷயம், கோபப்படாதீங்க. கோபத்தை தவிர்த்தாலே நீங்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் நல்ல ஒரு இனிமையான பொழுதை கழிக்க முடியும். குடும்பத்துலேயும் சரி, உறவினர்கள்கிட்டேயும் சரி, கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். சொத்து விவகாரத்தில் கன்னிராசி அன்பர்கள் கட்டாயமாக நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துமா கவுத்தமான்னு பண்ணிடாதீங்க. ஏதோ சொத்து விஷயமா கையெழுத்து போடுறதா இருந்தால் அதை இந்த ஒரு வாரம் ஒத்தி வைக்கிறது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட சொத்து விஷயமாவும் சரி, நீங்கள் சும்மா சாதாரணமாக ஏதாவது பேசினாலும் சரி, அது தேவையில்லாத விஷயத்தில் கருத்து வேறுபாடை கொடுத்துரும். என்ன சொல்கிறோம், என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வார்த்தைகளில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். நமக்கு தெரிஞ்சவங்க தானே, நம்ம சொந்தக்காரங்க தானே, நம்ம நண்பர்கள் தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் நீங்கள் இந்த வாரம் கொண்டே வரக்கூடாது. இதுதான் நிறைய பின்னடைவு கொடுக்கும். நீங்கள் எப்பவும் போல் இருங்க. உங்களோட வேலையில் நிறைய திறமையை செலுத்துங்க. அது தொழில் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். எந்த விஷயம் செஞ்சால் நன்மை கிடைக்கும் அப்படின்னு தோணுதோ அதை செய்யுங்க. தேவையில்லாத விஷயத்தில் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க. அதுவும் பொது விவகாரத்தில் நீங்கள் செயல்படுறதா இருந்தால் கட்டாயமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட கருத்து வேறுபடாமல் பார்த்துக்கோங்க. கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு பாருங்கள், ரொம்ப நாட்களாக வேலை விஷயமா மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இது எப்போ தீரும் அப்படிங்கிற ஒரு மன சஞ்சலம் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் இப்போ உருவாக போகுது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை எல்லாமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். அதுவும் இந்த வாரம் சில யோகமான அமைப்பு இருக்குது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட எந்த ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு மனம் கோணாமல் சொல்லுங்கள். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட நல்ல செயலால் மனம் மகிழும்படியான சூழல் உருவாக போகுது. நீங்களுமே திடீர் வெளியூர் பயணம் செல்கிற மாதிரியான வாய்ப்புகள் வரும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த செலவு திடீர்னு வரும். எதிர்பாராத சில வாய்ப்புகளும் வரும். சுப நிகழ்ச்சியில் நீங்கள் முன்னின்று ஏற்பாட்டை செஞ்சு உங்களோட தலைமையில் சுப நிகழ்ச்சியை நடத்தி வைப்பீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கான பணிகளில் தாமதம் வரலாம். ஆனால் இப்போவுமே நல்லாவே உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் இப்போ இருக்கிறத விடவே நல்ல ஒரு உழைப்பு அதிகரிக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் எப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்ப்புகள் விலகும், உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு அதிக உழைப்பின் மூலம் லாபம் உண்டாகும். பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கும் முயற்சி சாதகமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, கூடுதல் உழைப்பின் மூலமாக நீங்கள் அதை சிறப்பாக செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் பிறக்கும். அதுக்கப்புறம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பாருங்கள், குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீர்ந்துடும். எதிர்பார்த்த நல்ல தகவல் சேர்ந்துடும். கணவன் மனைவி இருவருக்குமே எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் நிதானமாக யோசிச்சு எடுத்தால் நன்மையை நீங்கள் பெற முடியும். சகோதரர் வழியில் உதவியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொலைபேசி தொடர்பு மூலம் சில புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் உங்களோட வியாபாரத்தில் லாபம் தேடும் முயற்சியில் இப்போ தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவு இருக்காது. கோபப்படாமல் இருந்தால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சித்திரை 1-2 பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் எதிர்ப்புகள் நீங்கிடும். நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவியை பெறுவீங்க. முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கி உங்களோட பாடங்களை படிக்கிறது வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வைத்திய செலவும் வீண் விரைய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி இப்போ உங்ககிட்ட சேருவாங்க. அவங்க செஞ்ச தப்பை ஒத்துப்பாங்க. உறவு உங்களுக்குள்ள பலப்படும். கன்னிராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே நன்மை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தில் மனதை செலுத்தாதீங்க. திறமையை கையாளுங்க, நன்மை பிறக்கும். இந்த வாரம் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்களும் அப்படின்னு நினச்சா சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்து வருவதன் மூலம் எதிர்பார்த்த காரிய அனுகூலத்தை நீங்கள் இந்த வாரம் பெற முடியும். அதுவும் உத்தியோகம் தொடர்பாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே உங்களை விட்டு ஓடும். சிவபெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்கும். நன்மை நடக்கும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பை சிவபெருமான வழிபட்டு பெறக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.
தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.